வெல்கம் டு தமிழ் செஃப் ஃபேக்டரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தினுடைய ரிசல்ட் ஜிடிஎஸ்னுடைய ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. இன்றைக்கி abpost.in அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க. ஸோ அதனுடைய ஒரு அனலைஸ் பார்க்கலாம். ஸோ 70% மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் இருக்குது, ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70% எடுத்தால் வேலை கிடைக்குமா, ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ 70% எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் செஃப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தமிழ் செஃப் ஃபேக்டரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலை வெப்சைட்லையும் அதில் உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ abpost.in. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு அசாம் சைக்கிள் 2 ரிசல்ட்ஸ் டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நியூவாக வந்து நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துட்டுருக்கு. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அண்டர் ப்ராசஸில் தான் வந்து ஒரு 5th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ 3162 போஸ்ட்டுக்கான வேகன்சி சைக்கிள் 3. ஸோ தமிழ்நாடு வந்து கீழே 5வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு ரிசல்ட் வந்து வெளியிடலை. பட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 919 போஸ்ட்டுக்கான அசாம் மாநிலத்தினுடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ மார்க்குக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு, ஸோ அப்படிங்கிறத பற்றியும் எந்தெந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து மார்க் 70% எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் வந்து அசாம் மாநிலத்தினுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து டிவிஷன், தென் ஹெச்ஓ நேம், எஸ்ஓ நேம், பிஓ நேம், போஸ்ட் நேம், அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்து செலக்டட் கேண்டிடேட் வித் பர்சன்டேஜோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்டும் வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும், மெயில் வராது, எஸ்எம்எஸ் வரும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 76.33 எடுத்தவங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அடுத்து ஓபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 93.1 எடுத்திருக்காங்க. எஸ்சியில் 88.28 எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. தென் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியா பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கம்மியான மார்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கிராமப்புறங்களை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 82% யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க 38 இருக்கக்கூடியது பாருங்கள். ஸோ இது வந்து 82% தான் வந்து எடுத்திருக்காங்க. யூஆர் கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து 70% எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட வேலை கிடச்சிருக்கு. தென் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூரல் ஏரியா வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதனால் வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. தென் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டு 78.5 எடுத்திருக்காங்க. தென் இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூரல் ஏரியாவை பொறுத்து தான் மார்க் கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து கேட்டுட்ருக்காங்க 82% எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. தென் நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கூடிய அந்த 20 பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை இருக்கக்கூடிய பிளேஸ், ஹில் ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய இடம், ஊட்டி, குன்னூர் இது மாதிரியான பிளேசஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 82.66 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. தென் அடுத்து அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 83க்கு கிடச்சிருக்கு. தென் எஸ்டிக்கு 91க்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% யூஆர் கேண்டிடேட்டுக்கு பாருங்கள் ஒரு 400 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ 79 பாருங்கள், 79 எடுத்தவங்களுக்கு வந்து யூஆர் கேண்டிடேட்டில் வந்து ஜாப் கிடச்சிருக்கு. 90 எடுத்தவங்களுக்கு யூஆரில் கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 88.33 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. 87 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வந்து இந்த மார்க்கை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 or 4 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் ஆகட்டும், 12th மார்க் ஆகட்டும், அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுற போது நம்மளுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 95லேயே வந்து 12 பேர் 20 பேர் இது மாதிரி, இது 95%லேயே 98%ல் ஒரு 20 பேர் இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ஸ்டேட் கூட வந்து அசாம் மாநிலத்தை வந்து கம்பேர் பண்ண முடியாது. தென் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து
அவங்க செலக்ட் பண்ண மார்க் வந்து அவங்க ரூரல் ஏரியாவை பொறுத்து வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரூரல் ஏரியா மீன்ஸ் சத்தியமங்கலம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகள், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்தியமங்கலத்துக்கு அந்த சைடு அவுட்டர் ஸ்டேஷனில், அடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டினுடைய அந்த அவுட்டர் ஸ்டேஷன், தேனியிலுடைய அவுட்டர் ஸ்டேஷன் அந்த ஹில் ஸ்டேஷனு, பொள்ளாச்சி அந்த வால்பாறை சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட் ஸ்டேஷன். ஸோ இது மாதிரியெல்லாம் இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து எஸ்டி கேண்டிடேட் ஒருத்தருக்கு 59% எடுத்தவங்களுக்கு மார்க் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ 358ஆவதில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 59% எடுத்திருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. 59% எடுத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க 60% கூட எடுக்கலை, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. இன்னொரு எஸ்டி கேண்டிடேட்டு 78.42 எடுத்திருக்காங்க. அடுத்தது 75.5 எடுத்திருக்காங்க. ஓபிசி பார்த்திங்க அப்படின்னா 88.83 எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரியான மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஜாப் கிடச்சிருக்கு. இன்னொரு 71.6% எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து அசாம் மாநிலத்தினுடைய வேலை வாய்ப்பு இது தான். தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 60% தான் எடுத்திருக்காங்க. தென் 72% எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 60% எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட அசாம் மாநிலத்தில் வந்து வேலை கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது மாதிரியான வேலை கிடைக்கிது. ஸோ அவங்க வந்து ஒரு 80%, 85 இது மாதிரி எடுத்திருந்தாலும் வந்து அவங்களுக்கு 70% எடுத்தவங்களுக்கும் கூட ஹில் ஸ்டேஷன் சைடில் வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். தென் இவங்க வந்து அசாம் மாநிலத்தில் எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுற போது அசாம் மாநிலத்தில் வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் 60% எடுத்தவங்களுக்கு 59% எடுத்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து ஜாப் கிடைக்கல. லாஸ்ட் இயர்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணுற போதே தெரிஞ்சிருக்கோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா 85% மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து வேலை கிடச்சிருக்கு. 85 எபோவ் தான் அவங்களுக்கு தான் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி லீஸ்டான மார்க்ஸில் வந்து யாருக்கும் வந்து வேலை கிடைக்கல. ஸோ தமிழகத்தினுடைய அப்டேட்டு 3162 வேகன்சிஸ்க்கான ரிசல்ட் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டினுடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 வீக் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு சில யூடியூப் சேனலில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 26 வரும், 28 வரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தென் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த போன வீக்கில் வந்து நம்ம ஃபோன் பண்ணியிருந்த போது அவங்க 1 மந்த் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வீடியோ அப்டேட்டும் கூட நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அவங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேசியிருப்பேன். அடுத்தது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ அதுலேயும் கால் பண்ணி பேசியிருந்தேன். அவங்களே வந்து 1 மந்த் ஆகுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணேன், பட் அவங்க வந்து அட்டன் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு 1 வீக்காவது நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும். 1 வீக் ஆர் 2 வீக் வெயிட் பண்ணி தாங்கணும் தமிழ்நாட்டுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.